இப்போ ஓபிக்கு வயசுக்கு வந்த பெண் குழந்தைகளை நிறைய பேரை கூட்டிட்டு வராங்க. என்ன காரணத்துக்கு கூட்டி வராங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். இதுக்கு காரணம் பெருவாரியான பெண் குழந்தைகளுக்கு இப்ப பிசிஓடி என்று சொல்லக்கூடிய ஓவரியில நீர்க்கட்டி பிரச்சனை இருக்கு. இந்த நீர்க்கட்டி பிரச்சனைக்கு மெயின் ரீசனே செடென்டரி லைஃப் ஸ்டைல். இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உடல் பருமன் ஏற்படலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படலாம், அதன் காரணமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படலாம். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பின்னால அவங்களுக்கு இர்ரெகுலாரிட்டி இன் ஓவுலேஷனை ஏற்படுத்தலாம். அப்ப அவங்களுக்கு திருமணம் ஆகும் போது இன்ஃபர்டிலிட்டி காரணங்களால குழந்தை பேரும் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் இந்த பிசிஓடியை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கேக்குறாங்க. வெரி சிம்பிள். பெண் குழந்தைகளை நல்லா ஆக்டிவா எக்ஸசைஸ் பண்ண சொல்லணும். ஸ்கிப்பிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம். ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மார்னிங் ஒரு 1 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour. இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுற கல்ச்சர் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹோம் மேடு ஃபுட்டே அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் நியூட்ரிஷியஸாகவும், கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து குறைவாகவும், நார்ச்சத்து அதிகம் மிகுந்த டயட்டை வீட்டிலேயே பெரியவங்க செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த பிசிஓடி பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு மருந்து உட்கொண்டாலும் மருந்தை காட்டிலும் இது ரெண்டும் செய்யும் போதுதான் நல்ல பலன் கிடைக்கும்.